எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து சில பொருள் வாங்கிட்டு வந்தோம். எப்பவுமே சின்ன வீடாக இருந்தால் கொஞ்சம் பொருள் தேவைப்படும், பெரிய வீடாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஆனால் நாங்கள் வந்து காந்திபுரமோ உக்கடமோ இது வரைக்கும் எந்த கடைக்குமே போனதில்லை. இங்கே இருக்கிற லோக்கல் கடையில் மளிகை சாமானம் வாங்கிக்குவோம். சின்ன சின்ன பொருள் வந்து ரிலையன்ஸில், பழமுதிரில் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோம். டிமார்ட்டில் போகலாம், ஏன்னா ரேட்டெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு வந்தோங்க. அதனால் டிமார்ட்டில் போயிட்டு சில பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அது என்னென்ன வாங்கிட்டு வந்தோம், என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கலாம். இந்த கடாய் வந்து நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு பழைய கடாய் ஒன்று இருக்குது. இதே நைஸாக நல்லாயிருக்கும். ஆனால் அது வாங்கி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ரொம்ப நல்லா உழைக்குது. இப்போவும் நான் அதை தூக்கி போடாமல் அதில் சமைக்கிறேன். வேணாம் அதில் சமைக்கிறேன் நான். அதனால் இது ரொம்ப நாளாக தேடின்னு இருந்தேன். ஆனால் எந்த கடையிலுமே எனக்கு இந்த மாதிரி பாத்திரம் கிடைக்கல. இங்கே தான் கிடைச்சிது. 799 ரூபா இதனுடைய ரேட்டு. டிமார்ட்டில் 650 ரூபா. ஓ, இங்கே போட்டுக்குதா? இதெல்லாம் போட்டுருக்கு. 650 ரூபா இதோட ரேட். 650 ரூபா. இது ஒன்று வாங்கியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணவே இல்லை. இது எத்தனைன்னு சொல்லிட்டு இது 4 பாக்ஸ் இருக்குது உள்ள. இது ஒரே ரேட்டு தான். எம்ஆர்பி 550 ரூபா ரேட்டு. 550ஆ? ஆனால் ரேட்டு வந்து 399 ரூபா. இது வந்து எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் பார்க்கவே இல்லை. நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தான் அதிகமாக தேவைப்படுது. மாவுலாம் போட்டு வைக்கிறதுக்கு செய்யறதுக்கெல்லாம் வந்து இதுதான் தேவைப்படுது. ஓ, நல்லா பெருசாக இருக்கே. 3 பாக்ஸா? 4 பாக்ஸ். ஓ, 4 வருதா? பரவாயில்லையே. எனக்கு எப்போவுமே நான் எங்கே போனாலும் இந்த பிங்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பிங்க்கு, அப்புறம் இன்னொன்று வந்து கத்திரிப்பு கலர் வாங்கும். அது 2 தான் பிடிக்கும். இந்த முறை வந்து பிங்க்கு நல்லா இருந்தது, அதனால் வாங்கியாச்சு. பரவாயில்ல, 4 பாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஒரு டிஷர்ட் எடுத்துக்கினான். 100 ரூபாய் இது ரேட்டு. 129 ரூபா ரேட்டு. ஆனால் டிமார்ட் ரேட்டு 99 ரூபா. துணி வந்து நல்லா ஒரு மாதிரி மெத்துன்னு பூ மாதிரி இருந்தது. இன்னும் 2-3 வாங்கிடானா ஒன்றே போதுமா அப்படின்னு இதை மட்டும் வாங்கிட்டான். மெயின் என்ன வந்து அங்கே நாங்கள் போனதே வந்து இந்த ஸ்க்ரீனுக்காக தான் போனோம். எங்களுக்கு டிமார்ட்டில் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே எல்லாமே நாங்கள் வந்து அங்கே தான் வாங்கியிருக்கிறோம். டிமார்ட்டில் தான். டிமார்ட்டில் நம்ம வாங்கியிருக்கோம். ஆமாம், சேலத்தில் வந்து டவலு அது இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் அங்கே தான் வாங்குவோம், கம்மி ரேட்டுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் பரவாயில்ல. துணியும் நல்லா சூப்பராக இருந்தது. 499 ரூபா வெளியே ப்ரைஸு. டிமார்ட் ப்ரைஸு 320 ரூபா. 320 ரூபா. ஆனால் நல்லா பார்க்கறதுக்கு வந்து நல்லா லுக்காக நல்லா சூப்பராக துணி நல்லா இருக்குது. எங்களுக்கு இந்த ரேட்டுக்கு பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. அதனால தான் நாங்கள் வாங்கினோம். 2 வாங்கினோம். இந்த ஒரே கலரில் வந்து 2. இந்த கலரில் வந்து இது வந்து கம்மின்னு நினைக்கிறேன் ரேட்டு. இது வந்து 229 ரூபா அங்கே ரேட்டு, வெளியே ரேட்டு. இங்கே பின்னாடி போட்டு டிமார்ட் ரேட்டு 150 ரூபா. 150 ரூபா. ஆனால் அதை வாங்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் இது பார்த்தேன். பரவாயில்லையே, 150 ரூபாய்க்கு நல்லா இருக்கே அப்படின்னு. சரி, வாங்கியாச்சு. அது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2மே நல்லா தான் இருக்குது. இது கூட அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏற்கனவே பழைய மனம் ஒன்று இருக்குது. அது வந்து நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கேன்னா உட்காந்தா எங்கே உடஞ்சிடுமோ. அதுவும் 4-5 வருஷம் ஆச்சு அந்த மனம் வாங்கி. ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி அது ஒரு 100 ரூபா 120 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் கம்மியாக இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ரேட் வந்து 350 ரூபா போட்டிருக்காங்க. அதர் பிரைஸ் வெளியே 290. நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. எனக்கு உட்காந்தே பார்த்தாங்க, நல்லா வெயிட் நல்லா தாங்க. இதை வாங்கினோம். அடுத்தது நம்முடைய கொசு பேட் வந்து சொல்லணும். இந்த கொசு பேட்டை வந்து ஏற்கனவே நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னே வந்து சேலம் டிமார்ட்டில் வாங்கினோம். அது எங்களுக்கு 2-3 வருஷத்துக்கு நல்லா உழைச்சிது. சூப்பராக இருந்தது. நல்லா அது வந்து உடஞ்சி போச்சு தானே நம்மளது. அது அதுக்கப்புறம் ஒன்று வாங்கினோம் 350 ரூபான்னு சொல்லிட்டு இங்கே வாங்கிட்டு வந்தது. அது ஒரு 2-3 மாதம் கூட வரவே இல்லை. அந்த அளவுக்கு ஒன்றும் குவாலிட்டியாக இல்லை வெளி கடையில். அதனால் அதே மாடலு, ரேட்டும் பரவாயில்ல. இந்த டிமார்ட்டில் வந்து இது எங்களுக்கு கிடச்சிது. இதை நான் வாங்கிட்டு கொசு. ஆனால் இது முக்கியமாக தேவை. கொசு நிறையா இருக்குது இந்த ஏரியாவில். நம்ம எப்போவுமே தோசை ஊற்றுற கல்லிலே சப்பாத்தியெல்லாம் செஞ்சோமா, தோசை வந்து மறுபடியும் ஊற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2-3 தோசை வந்து ஒட்டும், சரியாக வராது. ஏற்கனவே பழையசெல்லாம் இருந்தது என்கிட்ட. பிரியா வந்து எனக்கு கொடுமா, எதுக்கு புதுசு அப்படி புதுசு வாங்கி கொடுக்க வேண்டிய பிரியா வந்து பழசத்துன்னு போயிடுச்சு. இப்போ எனக்கு சப்பாத்தி செய்யறதுக்கெல்லாம் தேவைன்றதுனால. ஆமாம், இது தோசைலாம் ஊற்றலாம். ஆனால் வெயிட் கம்மி. சப்பாத்திக்குன்னா நல்லாயிருக்கும். இது ரேட் என்ன? வெளி பிரைஸ் வந்து 360 ரூபா போட்டுது. டிமார்ட் பிரைஸ் 240 ரூபா. 240 நல்லா இருக்குது. அதனால் இது சப்பாத்திக்காக வாங்கினேன் நான். குப்பை கூடை வந்து ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்குது. என்னுடைய பையன் வந்து எனக்கு ஒரு இந்த மாதிரி கூடை வேணும் யார் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ரூமில் இருக்கான்ல, மேலே ரூமில் அவன் கூட்டி அங்கே அதுதான் ஒரு பாக்ஸு தொடப்போம். உங்களுக்கெல்லாம் கஷ்டம் வேணாம், நானே அந்த ரூமு பெருக்கி சுத்தம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்பை கூடை கேட்டான். இது ரேட் வந்து 129 ரூபா. ஒரே ரேட். எம்ஆர்பி இருக்குது. வெளியே ரேட்டு 300 ரூபா. டிமார்ட் ரேட்டு 129 ரூபா. ஆனால் இந்த மாதிரி இங்கே நம்ம 2-3 கடையில் பார்த்தோம் இல்லை தானே இந்த மாதிரி.
பக்கெட் வந்து 2-3 பக்கெட்டு வச்சுருந்தோம். அது எல்லாமே வந்து அங்கே அந்த வீட்டில் வந்து வெயிலே துணி துவைக்கிறது எல்லாம் அப்படியே மாடியிலே விட்டுடுமா எடுத்துன்னு வரது கஷ்டப்பட்டுன்னு. அது என்ன ஆச்சுன்னா வெளுத்து போய் இங்கே தூக்கின்னு வந்து வைக்கும் போது எல்லாமே உடஞ்சி போச்சு. இதோட ரேட் வந்து 380 ரூபா வெளி ரேட்டு. டிமார்ட் ரேட்டு 329 ரூபா. 2 பக்கெட் வாங்கினேண்ணா. அது வந்து ஒன்று பாத்ரூமில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து பிரியா வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கு ஒன்று எனக்கு ஒன்று இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுறது. நம்ம நார் இப்போ வந்து சோப்பு டப்பாலே இதில் ஊற்றிட்டு நினச்சி ஊறிடுது இல்லையா, இதை மேலே வச்சுட்டு நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெறும் ஆயில் தானே யூஸ் பண்ணுறோம், சோப்பு இல்லைல்ல. சோப்பு கூட வச்சுக்கலாம் இது மேலே, சோப்பு வைக்கலாம். நார் வைக்கிறது சோப்பு ஆயில் ஊற்றிடணும். மூட்டிட்டு இந்த நாரில் இப்படி ப்ரெஸ் பண்ணால் அது மேலே வரும். அப்போ நம்ம கழுவிட்டு இங்கே வச்சுட்டா தண்ணி அந்த மாதிரி. இது வைக்கிறதுக்கு தனியாக, இந்த நாருக்கு வைக்கிறதுக்கு தனியாக இந்த மாதிரி கொடுத்துக்குறாங்க. இது நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு இதை பற்றி தெரியல. பிரியா தான் 2 வாங்குச்சு, எனக்கு ஒன்று பிரியாவுக்கு ஒன்று வாங்குச்சு. இது வந்து இந்த ஷிங்கில் வந்து அவங்க அந்த இது போடவே இல்லை. அதனால் சரி நம்ம போட்டுக்கலாம், பெருசாக உள்ளே போயிடுதுன்றதுனால சின்னதாக வாங்கினா. ஆனால் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரேட் வந்து ஸ்கொயர் டைப் வாங்கியிருந்தோம், நீங்கள் வந்து ரவுண்ட் டைப் வாங்கினீங்க. இந்த ஷிங்க் வந்து ஸ்கொயர் டைப்பு, அதனால இதை மாற்றிட்டு இப்போ ஸ்கொயர் டைப் வாங்கணும். இது வந்து 35 ரூபா, ஆனால் நமக்கு கொடுத்தது 25 ரூபா. 10 ரூபா டிஸ்கவுண்ட். ஆமாம், பில்லு கூட எல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கோம். நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் டீ வெடிக்கட்டுவேன். ஆனால் பையன் வந்து நம்ம ஸ்டீலில் வாங்கிக்க. அந்த டீ தூளெல்லாம் வந்து நம்ம வெடிக்கிறது பிளாஸ்டிக் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சூடு பட என்னாகும், கீழே வந்து டீ தூளெல்லாம் இறங்கிடும். அதனால் ஸ்டீலில் வந்து நல்லா இருந்தது. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒன்று அவன் தான் எடுத்து போட்டான். 69, டிமார்ட் ரேட்டு 45. இது அப்பு தான் எடுத்து கொடுத்தான். இது வந்து நமக்கு கடாயில் இருக்க இட்லி இது வடையெல்லாம் சுடுறல, வடை சுட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயை வடிகட்டி. இது பிளாஸ்டிக்கே சூடு ஆறிட்டாதான் இதில் வடிகட்டிக்கலாம். ஆமாம், வடிகட்டி பணலும் தேவையில்லை. புனல் மாதிரி கீழே போகாமல் பாட்டிலில் வந்து நேரம் ஆகும். வெளியே 20 ரூபா, இங்கே ரேட்டு 15 ரூபா. இந்த பூண்டு இஞ்சிலாம் வந்து துருவும் இல்லையா, அது வந்து என்கிட்ட காய் சீவுறேன் இல்லையா, அதில் தான் துருவேன் நான். அது பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. பரவாயில்ல, ரொம்ப பொடியாக நமக்கு இஞ்சிலாம் துருவத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கின 35 ரூபாவா? 65 ரூபா இது ரேட். வெளியே ரேட்டு 65 போட்டுருக்காங்க. டிமார்ட் ரேட்டு 35 ரூபா. இது வந்து எனக்கு போய் பார்த்த உடனே இது நானாக விருப்பப்பட்டு வாங்கினது. இது என்னத்துக்கு? அது வீடியோக்கு குழம்புலாம் ஊற்றி வைக்கலாம், ஜூஸு கூடு செஞ்சால் வீடியோக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ரெண்டும் நான் வாங்கினேன். இது ஆனால் பரவாயில்ல தான் ரேட் எல்லாம். இது வந்து 99 ரூபா. இது 125 ரூபா ரேட்டு வெளியே ரேட்டு. டிமார்ட் ரேட்டு 99 ரூபா. அதிலே போட்டு நம்ம இங்கே செடியோடு கேட்டால் மணி பிளான்ட்டெல்லாம் வச்சு 200 ரூபா 300 ரூபா சொல்கிறாங்க தானே. 175 ரூபா. 150 ரூபாய்க்கு மேலே தான். சரி, மண் போட்டு நம்மளே செடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது ரெண்டும் அவ்வளோதான். இன்றைக்கி வந்து டிமார்ட்டுக்கு போயிட்டு இவ்வளோ 1 2ன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னா பார்க்கும்போது இதை வாங்கலாம் அதை அந்த அளவுக்கு அழகாக வேறு நல்லா ஷோ பண்ணி வச்சுக்கிறாங்களா, இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னும் வாங்கணும் தான் தோணுது. தேவைன்னு தானே வாங்கணும், எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் தேவையில்லாத பொருள் வாங்கல. இப்போ இது உண்மையிலே எனக்கு பெஸ்ட்டு தான். நான் இல்லை திட்டிருப்பேன், இதே மாதிரி பெருசு வாங்கினா ஏற்கனவே 2 இருக்குது பெருசாக எதுக்குன்னு. இது சின்னதாக இருக்குது, போதும், கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு துருவத்துக்கு ஈஸியாக இருக்குது. கையில் ஒரு இஞ்சி பூண்டுக்கு மட்டும் தானே, ஆனால் போதும். இது இவ்வளோ பொருளும் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி. இந்த வீடியோ வந்து இதுக்கப்புறமா தொடரும். ஏன்னா மதியம் வந்து நான் வெறும் ரசம் வச்சேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, வீடியோவில் நல்லா பேசினே இருப்போமா, இங்கே பேப்பர் இருக்கும், அதை பிடிப்பார், இதை பண்ணுவார், சவுண்டு கொடுப்பார், நம்ம பேசுறதே மறந்துடுவோம். அப்புறம் வீடியோ முடிச்சுட்டு போயிருப்போம், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம். இதுதான் இவர் வேலையே. வீடியோவில் வந்தால் அப்படி தான் பண்ணுவார். டோட்டல்லாம் நீ பார்த்து என்ன பண்ணுறது, நம்ம வாங்கியாச்சு. நான் பேச வந்ததே மறந்துட்டேன் பாருங்க. இப்போ வாங்கின்னு வந்ததெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். மதியம் வந்து வெறும் தக்காளி ரசம் மட்டும் வச்சு இவருக்கு. அப்புறம் 4 மணிலேருந்து சொல்லினுக்கிறார், நான் மதியம் வந்து இவ்வளோ தான் சாப்பிட்டேன் வெறும் ரசத்தில், அதனால் வந்து எனக்கு வாழைக்காய் நல்லா காரசாரமாக பொரியல் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், வாங்க நம்ம வாழைக்காய் பொரியல் செய்யலாம். நம்ம கல்யாண வீட்டிலலாம் வந்து மசாலாலாம் போட்டு நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக ஒரு வாழைக்காய் பொரியல் செய்வாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த உப்பு மஞ்சள் தூளோடு இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பொரியலுக்கு வந்து கிரேவி செஞ்சுக்கலாம். கடாய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் ஒரு 10-15 பல்லு பூண்டு எடுத்து நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கிட்டு அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு.
2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை இது சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நான் 4 தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம பூண்டு வந்து இடித்து போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கி நல்லா கிரேவி மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அப்பப்போ வந்து தட்டு எடுத்துகிட்டு கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து 1 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வாழைக்காய் வந்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வந்து வாழைக்காய் வெந்துட்டால் போதும். ரொம்ப நேரம் வந்து வேகக்கூடாது. முறிகிற அளவுக்கு வேகக்கூடாது வாழைக்காய். எண்ணெயில் வந்து வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த உப்பு காரம் எல்லாம் வந்து வாழைக்காயில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அப்பப்போ மூடி எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம கலரி கொடுத்துக்கலாம். இல்லைனா அடி பிடிச்சிக்கும். அவ்வளோதான். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா வந்து பொரியல் வந்து சூப்பராக வந்துடுச்சு. வறுவல் எல்லாம் ஒன்று தான்டா. பொரியல் வறுவல் எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். நம்ம சாப்பிட்றது தானே எல்லாமே. ஆமாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலை வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் பொரியல் எது ஒன்றா சொல்லிக்கலாம். எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்றைக்கி நல்லா பிடிப்பார். வாழைக்காய் வறுவல் வச்சு மதியமே ஐயோ வெறும் ரசம் அப்படின்னு சொன்னார். இப்போ எடுத்துன்னு போய் சாப்பாடு வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்ட பாவம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்து பொருள் பார்த்துட்டோம். வாழைக்காய் வறுவல் சூப்பராக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலரம்மா சமையல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.